ஹலோ நண்பா, வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 5ல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். Interest is the central force that drives the entire machinery of teaching learning process. இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லேயே ரொம்ப முக்கியமான படிகளாக இருக்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் தான். ஆர்வம் இருக்கும்போது தான் நம்மளும் டீச் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸும் லிசன் பண்ண முடியும், அண்ட் அவங்களும் லேர்ன் பண்ணுறதுலேயும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ நமக்கு இந்த லேர்னிங் அப்படிங்கிற இந்த யூனிட் படிக்கிறோம்ல, லேர்னிங் ரிலேட்டடான டாபிக்ஸ், அதில் இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றியும் நம்ம படிக்கிறது முக்கியம். Our interests are the results of our wants, desires, motives, drives and basic needs. நம்மளுடைய ஆர்வங்கள் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய நோக்கங்கள், அதே மாதிரி பேசிக் நீட்ஸ் அப்படின்னா அடிப்படை தேவைகள், இது எல்லாத்தையுமே சம்மந்தப்பட்டு தான் நம்மளுடைய ஆர்வம் இருக்குது. We attend a thing or do a task because we are interested in it. நாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் அதை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் தான். ஆர்வம் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. It helps the individual to realize the cherished goals. அந்த இண்டிவிஜுவலுடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஆர்வம் ஈஸியாக காமிச்சிடும். அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்க லைஃப்க்கான கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் த இண்டிவிஜுவல் டு ரியலைஸ் ஹிஸ் செரிஷ்டு கோல்ஸ். அவர் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் ஆர் பெர்மனெண்ட். நம்மளுடைய ஆர்வம் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறது கிடையாது, அல்லது பெர்மனண்ட்டாகவும் இருக்கிறது கிடையாது. அது நாளுக்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டு இருக்குது. தே மே பி அபேண்டன்ட் ஆர் சேஞ்ச்டு. நம்ம இன்ட்ரெஸ்ட் காணாமல் போகலாம், அப்படி இல்லைன்னா அது மாறலாம். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு உந்துதல்னாலேயோ அல்லது அவர் இன்ட்ராக்ஷன் வித் அவர் என்விரான்மெண்ட், நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியோ, அல்லது மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங், நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால நமக்கு பழைய ஆர்வங்கள் இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்த விஷயம் அப்புறம் அது காணாமல் போகிறதுக்கோ அல்லது மாறி போகிறதுக்கோ தேவையான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லைன்னா இன்டராக்ஷனாக இருக்கும், என்விரான்மெண்ட்டோட இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கும், இல்லைன்னா மெச்சுரேஷன் ஆர் லேர்னிங். இந்த 4 காரணத்தால் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த இன்ட்ரெஸ்டுடைய நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்க போகிறோம். த இன்ட்ரெஸ்ட் ஆர் லிங்க்டு வித் அவர் வாண்ட்ஸ், motives, drives and basic needs. Greater motivation that engage the person in cognitive, conative or affective behavior. இதை நம்ம ஏபிசி அப்படின்னு சொல்லி ஆட்டிடியூட் டாப்பிக்கில் படிச்சிருப்போம் இல்லையா. அஃபெக்டிவ், பிஹேவியர் அண்ட் கோக்னிட்டிவ், இந்த 3 விஷயந்தான் நம்மளுடைய ஆட்டிடியூடை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதிக அளவில் மோட்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த கோக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் நம்மளுடைய பிஹேவியரில் பிரதிபலிக்கும். மெக்டூகல் ரைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் லேட்டன்ட் அட்டென்ஷன். மெக்டூகல் அப்படிங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஒரு லேட்டன்ட் அட்டென்ஷன், அதாவது மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன். நம்ம சில்ட்ரனுக்கு நம்ம சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்ம கிளாஸை அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எப்படி அந்த கிளாஸை கவனிக்காமல் எப்படி இருக்கலாம், வேறு எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி தான் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் லேட்டன்ட் அட்டென்ஷன். நாம் அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும்போது அட்டென்ஷன், மறைஞ்சிருக்கக்கூடிய அட்டென்ஷன் தானாக வெளியே வரும். அண்ட் அட்டென்ஷன் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்ஷன். அட்டென்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, எப்போ நம்ம சில்ட்ரன் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் an ஆக்ஷன் ஃபார்ம். இன்ட்ரெஸ்ட், அவங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆக்ஷன் தான் நம்ம கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஆர் innate ஆர் acquired, நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம்
நம்ம பிறக்கும்போதே இருக்கலாம், அல்லது அக்வயர்டு நம்ம வாழும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸால் நமக்கு கிடச்சிருக்கலாம். இண்டிவிஜுவல் ரியலைஸ் த கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் செட் பை ஹிம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் ஓவர் கம்மிங் அன்யூஷுவல் ஆர் ஏர்லி அரைவல் ஆர் ஃப்ரீக்வெண்ட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் பிளாட்டிவ்ஸ் இன் லேர்னிங். நம்ம லேர்னிங் கர்வ்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம், அந்த லேர்னிங் வந்து சில நேரங்களில் என்னவாகுதுன்னா தேக்க நிலைக்கு போயிடுது. அந்த டைமில் சில்ட்ரன் வந்து படிக்கவே மாட்டாங்க. இப்படி அதிக அளவில் தேக்க நிலை இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை வந்து அவங்க படித்து முடிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளாட்டிவ்ஸ் வராமலும் அடிக்கடி வராமலும் சீக்கிரமாகவே அந்த பாடத்தை படிக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த தேக்க நிலை ஏற்படாமலும் இந்த இன்ட்ரெஸ்ட் தான் பாதுகாக்குது. ஸோ ஒரு பாடத்தை நம்ம நடத்தும்போது இன்ட்ரெஸ்டடாக நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி படிக்கிறது அப்படிலாம் டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளாட்டிவ் அப்படிங்கிற அந்த தேக்க நிலை ஏற்படாது. அந்த பாடத்தை அவங்க கம்ப்ளீட்டாக ஈஸியாக படித்து முடிச்சுருவாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் தி மென்டல் ரெடினஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் ஃபார் பர்டிகுலர் பிஹேவியர் பேட்டர்ன். இன்ட்ரெஸ்ட்டும் ஆட்டிடியூடும் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிஹேவியரை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம மனசை தயார்படுத்திக்கிறது. ஸோ என்ன நமக்கு ஆர்வம் இருக்கோ அது நோக்கி தான் நம்மளுடைய ஆட்டிடியூடும் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்னேட் அண்ட் இன்னொன்று அக்வயர்டு. இன்னேட் அப்படிங்கிறது இன்பார்ன் ஆர் இன்ஹெரிட்டட். ஓகே, இன்பார்ன் ஆர் இன்ஹெரிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குது. ஓகேவா, அப்பாவுக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆர்வமாக இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த கிரிக்கெட்டில் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பொண்ணுக்கும் அந்த கிரிக்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது இன்ஹெரிட்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அப்பாவுடைய ஜீன் தானே அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஸோ அப்பாவுக்கு என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து அந்த சைல்டுக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி பிறக்கும் போதே சில விஷயங்களில் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வந்து சங்கீதம் கற்றுக்குறாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே நாமளும் அம்மாவை ஃபாலோ பண்ணி சங்கீதம் கற்றுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் குக்கிங்கும். இப்படி நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி நம்ம போகிறோம்ல, அதுதான் நம்ம வந்து இன்பார்ன், இன்ஹெரிட்டட் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப்பு பாருங்கள், அக்வயர்டு. அக்வயர்டு அப்படிங்கிறது நம்ம டே டு டே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய ஆக்டர் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஸ்டோரி நமக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாமே நாள்பட நம்ம வந்து அப்பப்போ நம்ம அந்த ஃபிலிம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஆக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்கல்ல. யார் மேலே நல்ல நமக்கு நம்ம அட்ராக்ஷன் இருக்கோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்வயர்டுன்னு சொல்லுவோம். இப்படி 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம இது என்ன நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இன்னேட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் inborn, inherited or internal factors. Physical health and physical development is the innate interest. Mental health and mental development is innate interest. Social development is innate interest. The age and sex is also innate interest. The emotions, sentiments and complexes are also developed by innate interest. Wishes, ideals, motives and goals of life also we get from innate interest. Attitudes and patterns of one's instinctive behavior arises from innate interest. So நமக்கு innate interest அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தில், நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தில், நம்ம சொசைட்டியில் எப்படியெல்லாம் நம்ம வந்து பழகணும், அது எல்லாமே எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளுடைய இன்னேட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் இந்த ஏஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸஸ், இது எல்லாமே இன்னேட் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் விஷஸ், ஐடியல்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோல்ஸ் ஆஃப் லைஃப். இந்த கோல்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அக்வைர்டாகவும் மாறும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பிறக்கும்போதே நமக்கு வந்து நம்ம சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போதே நமக்கு இருக்குது இல்லையா, அதனால தான் இது இன்பார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து குட்டி வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூலில் ஆட்டோவில் போயிருப்போம். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு நம்ம நினச்சிருப்போம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஆட்டோ டிரைவராக வரணும், நம்ம ஆட்டோ அங்கிள் மாதிரியே நம்மளும் ஸ்கில்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும்னு நம்ம நினச்சிருப்போம். அது வந்து இன்பார்ன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த டைமில் நமக்கு தோன்றுறது. ஆனால் அது நாள்பட என்னவாகும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறி போயிட்டே இருக்கும். அப்புறமா நம்ம ஃப்யூச்சரில் வந்து இப்போ டீச்சர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னவாகுது, அக்வயர்டாக மாறுது. ஸோ அக்வயர்ட் interest developed due to external, that is environmental factors. நம்மளுடைய environmentல என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த acquired interest develop ஆகும். That is the social economical status of one's family. அந்த ஃபேமிலியுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்னவோ, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை பொறுத்து அவங்களுடைய அக்வயர்டு இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுபடுது. கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட், நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கலாம், ஆனால் அது நம்ம கல்ச்சுரலில் வந்து தடையாக இருக்கும், நம்மளுடைய சொசைட்டியில் அது தடையாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கர்டைல் பண்ணிவிட்டு நம்ம அக்வைர்டு இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துப்போம். ஸோ அந்த இன்பார்ன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அழிச்சிட்டு அக்வைர்டு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், என்விரான்மெண்டல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நம்மளுடைய அக்வயர்ட் இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுல தான் இருக்குது. And education and training opportunities available to him for exploring his potential interest. ஸோ அவனுடைய பொட்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். நிறைய பேருக்கு அந்த சிச்சுவேஷன்ஸே அமையிறது கிடையாது. ஸோ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னே தெரியாது. they will go with the flow. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 types ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பர்சனுடைய லைஃப்பில் இருக்குது. இப்போது நாம் லேர்னிங் ஃபீல்டில் தானே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் டாபிக் இந்த யூனிட் வந்து ஃபுல்லாக லேர்னிங் ரிலேட்டடாக தானே இருக்குது. ஸோ நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம், நம்ம கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். செட்டிங் ப்ராப்பர் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். நாம் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டீச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு போவோம். அதாவது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஆனால் லாஸ்ட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த சில்ட்ரனுக்கு வந்து முக்கியமாக சொல்லணுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். நம்ம வளவள நம்ம ஸ்டோரியை சொல்லிட்டு வந்துட்டோம்னா எக்ஸாம் பேப்பர்லேயே அவங்க அதை தான் எழுதி வைப்பாங்க. ஸோ நம்ம புக்கில் வந்து அது என்னென்ன விஷயங்கள் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எதுக்காக அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத விஷயம் தெளிவாக நம்ம சொல்லணும். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க செட்டிங் ப்ராப்பர் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் த மைண்ட் ஆஃப் அ சைல்டு. பிஃபோர் டீச்சிங் சில்ட்ரன் ஷுட் பி கிவன் லேர்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போகிறோமோ அது சம்மந்தமான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் நாளைக்கு ஒரு ஹைபிஸ்கஸோடைய டிசெக்ஷன் சொல்ல போகிறோம் அப்படின்னா நாம் இன்றைக்கி அந்த சைல்டுக்கிட்ட நாளைக்கு நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் கொண்டு வாங்க நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம என்ன டீச் பண்ண போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஆக்டிவிட்டியாக கொடுத்துருப்போம். ஸோ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி டாட் அபவுட் த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அ லெசன். நம்ம எதற்காக இந்த லெசனை டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். Next is proper selection and organization of learning experiences. The content to be taught and matter to be delivered should be organized earlier by the teacher. This will prevent the children from disinterested. So நம்ம என்ன விஷயங்கள் சொல்ல போகிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பிள்ளையுடைய மைண்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வைக்க போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ நமக்கு இது தெரியும், நம்ம வந்து ஸ்டடி பிளான் எழுதுகிறோம், லெசன் பிளான் எழுதுகிறோம். ஸோ அந்த லெசன் பிளான்லேயே நம்ம என்னென்ன டீச் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம தெரியும் இல்லையா. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு போகணும். யூஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் மெத்தட்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ். நம்ம வந்து எப்பவுமே பிளாக் போர்ட் அண்ட் சாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் த சைல்டு வில் ஃபீல் ஸோ போர்டு இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அதர் விஷயங்கள் நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். லைக் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சார்ட்ஸில் நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு போவோம். அந்த சார்ட் பேப்பரை நம்ம வந்து நம்ம கிளாஸ் ரூமுடைய வாலில் வந்து ஒட்டி வைப்போம். ஸோ பிரேக் டைமில் அங்கே எங்கேயும் போகும்போது அதை பார்ப்பாங்க.
ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக படிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸ் ரூம் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கு. வி ஆர் ஹேவிங் ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும். அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வேரியஸ் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் த சில்ட்ரன். எல்லா சில்ட்ரனுக்குமே உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு சில விஷயங்களில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நம்ம போய் அவங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சுப்பாங்க எல்லா விஷயத்தையும். ஸோ த பேசிக் டிரைவ்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் லைக் க்யூரியாசிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ், acquisition, self-assertion and sex etc. should be exploited by a wise teacher. ஸோ நம்ம ஒரு புத்திசாலி டீச்சராக இருக்கணும் அப்படின்னா அந்த சைல்டுக்கு எந்தெந்த விஷயத்தில் க்யூரியாசிட்டி இருக்குது, ஆர்வம் இருக்குது, அந்த சைல்டுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ் கொடுக்கலாம், அவன் நாலேஜ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எப்படி அந்த நாலேஜ் அவன் அக்வயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி அந்த சைல்டுக்கு செல்ஃப் அசர்ஷனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சம்மந்தப்படுத்தி நம்ம டீச் பண்ணும்போது it will create interest in the mind of a child. Make proper use of sentiments and ideals. It control and direct child's interest. நாம் வந்து எப்போவுமே சைல்டுக்கு டீச் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷ்னல் பிட்டெல்லாம் போட்டு டீச் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. ஓகே, ஸோ லைக் ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம டீச் பண்ணுறது, நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த இஷ்யூஸை வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக நம்மளை பாதிக்குதோ அது அப்படியே அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அது ஒரு ரொம்ப சோகமான விஷயம்னா அதையும் நம்ம வந்து சோகமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் அந்த பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் நம்ம வந்து உண்மையாக எவ்வளவு சோகமான விஷயமோ அது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஜுவாலஜி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அது வந்து நம்மளுடைய 11th சில்ட்ரனுக்கும் 12th சில்ட்ரனுக்கும் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம 12th தான் அது வந்து டீட்டெயில்டாக அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த ரேப், இந்த சைல்டு அப்யூஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ பண்ணுறது வந்து டீனேஜர்ஸ் தானே. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த டீனேஜர்ஸ் நம்ம கையில் இருக்காங்க இல்லையா, அந்த 40 பேர் கிளாஸ் ரூமில், அவங்களுடைய மைண்டில் நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும் இது எவ்வளோ பெரிய க்ரைம் அப்படிங்கிறது, அந்த சைல்டுடைய சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும், சைல்டு எவ்வளோ தூரம் அந்த பெயின் எவ்வளோ தூரம் அவங்க பாஸ் பண்ணி அவங்க இறந்துருப்பாங்க, இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லி கொடுத்தோன்னா லைஃப்பில் நம்ம ஸ்டூடெண்ட் அந்த தப்பை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுடைய வீட்லேயும் அந்த தங்கச்சிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். உன் தங்கச்சிக்கு இப்படி நடந்துன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லும்போது தே வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கனெக்டட். ஸோ அந்த லெசனை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே கற்றுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இட் வில் bring some interest among the children. Arranging proper learning situation. இப்போது நாம் வந்து எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்களே பாருங்களேன், நம்ம கிளாஸ் ரூமில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மேகம்லாம் இருண்டுட்டு அப்படியே மழை வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம கிளாஸில் இருக்க சில்ட்ரன்லாம் மழையே பார்க்காதவன் மாதிரி அங்கே போகிற மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜன்னலில் பார்த்துட்ருப்பாங்க. அதுவும் அது லாஸ்ட் பீரியடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம், மழை வரப்போகுது, இப்படி எல்லாம் தான் அவங்க இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கிளாஸ் ரூமும் என்னவாயிரும் அப்படின்னா ரொம்ப இருட்டாயிரும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளாலையும் டீச் பண்ண முடியாது, பிளாக் போர்டு விசிபிளாக இருக்காது, சில்ட்ரனும் அந்த லிசன் பண்ணக்கூடிய அந்த இதில் இருக்க மாட்டாங்க கண்டிஷனில். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நம்மளுடைய சிச்சுவேஷனுடைய எப்போவாவது ஒகேஷ்னலாக ரெய்னிங் டைம் நடக்கலாம், ஆனால் டெய்லி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லை. ஸோ நம்ம கிளாஸ் ரூம் செட்டப் வந்து பார்க்கணும். கிளாஸ் ரூம் ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வென்டிலேஷன் அப்படிங்கிறது நல்ல காற்று வர்றது, நம்ம ஜன்னல் அமைக்கணும் இல்லையா. கிளாஸ் ரூமில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஃபேன் போட்டாலும் நல்ல ஜன்னல் இருக்கும்போது அது நேச்சுரலாகவே நல்லா காற்று வந்துட்டுருக்கும். ஸோ தட் இஸ் குட் ஐடியா. அப்புறம் லைட்டிங், அந்த ஜன்னல்கள் வந்து இருக்கும்போது நல்ல லைட்டிங்கும் இருக்கும். அண்ட் ஷெட்யூல்டு டைம் டேபிள், நல்ல ஒரு டைம் டேபிள் இருக்கணும். பிடி பீரியடை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு பீரியட் பிடி பீரியட் நம்ம எப்போவுமே வைக்க மாட்டோம், அப்படி தானே. அண்ட் அது வந்து இந்த லஞ்சுக்கு அப்புறமாக தான் நம்ம பிடி வந்து வைப்பாங்க. ஸோ
அந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பீரியடில் வைக்கணும், பிகாஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் லாங்குவேஜ் வைக்கிறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல், பிடி இந்த மாதிரி வைக்கிறது. அது சோஷியலே நம்ம வந்து ஃபஸ்ட்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கூட கொடுக்கலாம், பிகாஸ் அது ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் டேபிளை வந்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணணும். அப்படி ஷெடியூல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் தென் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டீச் பண்ணுறதுக்கும் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் தயாராக இருக்கணும். குரூப் கிளைமேட் எக்ஸெட்ரா டு பி கன்சிடர்ட். குரூப் கிளைமேட் அப்படிங்கிறது சைல்டெல்லாம் குரூப்பாக தானே உட்காந்துருக்காங்க, அந்த குரூப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கணும். சைல்டுகள் அந்த சில்ட்ரனுக்கு இடையிலே ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கணும், அண்ட் சில்ட்ரனுக்கும் டீச்சருக்கு இடையில ஒரு நல்ல பாண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குரூப் கிளைமேட் அந்த கிளாஸ் ரூமில் வந்து ப்ரீவேல் ஆகிட்டு இருக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். 7th பாயிண்ட் வந்து டீச்சர்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் டிட்டர்மினேஷன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். குட் டீச்சர் will have proper behavior and personality traits, so she can motivate, inspire and make the students almost lost in teaching. ஸோ ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த தரமான வார்த்தைகள், இது எல்லாமே அந்த சைல்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து டீச் பண்ணக்கூடிய அந்த லெசனை வந்து சில்ட்ரன் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. குட் டீச்சர் கேன் பிரிங் ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி இன் த திங்கிங், டூயிங் அண்ட் ஃபீலிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நம்ம என்ன தான் சைல்டுக்கு நாலேஜ் மட்டும் கொடுக்க முடியாது. ஒரு குட் டீச்சராக இருந்தோம் அப்படின்னா நாலேஜ் மட்டும் இல்லை, நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு சூப்பரான திங்கிங் கேப்பபிலிட்டியை கொடுக்கலாம். அவன் ஹானஸ்ட்டாகவும் நல்லா சின்சியராகவும் திங்க் பண்ண வைக்க முடியும், அண்ட் ஆனஸ்ட்டாகவும் சின்சியரான விஷயங்களையும் அவனை செய்ய வைக்க முடியும், அண்ட் ஹானஸ்ட் அண்ட் சின்சியரான விஷயங்களை அவனை ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்மளுடைய சில்ட்ரன் எல்லாருமே அடலசன்ட் பீரியடில் இருப்பாங்க, ஈஸியாக டைவர்ட் ஆவாங்கல்ல. ஸோ நம்மளுடைய பேச்சு திறமை, நம்மளுடைய டீச்சிங் கேப்பபிலிட்டி வச்சு அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளால் வழிவகைக்கு பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் interest. How to bring interest in the classroom. So these are the 7 points we use for bringing interest in the classroom. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு படிக்க போகிறோம். நம்ம சைல்டுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். மெஷரிங் அ பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அ பர்டிகுலர் ஃபீல்ட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிடிக்டிங் ஹிஸ் சக்ஸஸ் இன் தட் ஃபீல்டு. ஸோ நம்ம சைல்டுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன மேற்படிப்பை சூஸ் பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியும். அவனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஹி கேன் சூஸ் இன்ஜினியரிங். அவனுக்கு பயாலஜியும் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ஹி கேன் சூஸ் டாக்டர் ஆர் ஹி கேன் சூஸ் எனி அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ். அண்ட் அவனுக்கு வந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்மளை மாதிரி ஒரு நல்ல டீச்சராக கூட அவனை ஆக்கலாம். அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவனை வந்து கேம்ஸில் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணலாம். இப்படி நம்ம சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா we can make him success in the field he is interested. அவனுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, மியூசிக்காக கூட இருக்கலாம், ட்ராயிங்காக கூட இருக்கலாம், என்ன வேணால் கூட இருக்கலாம், அதில் வந்து நம்ம அவனை சக்ஸஸ்க்கு கொண்டு வர முடியும். ப்ரொவைடிங் எஜுகேஷ்னல் அண்ட் வொகேஷ்னல் கைடன்ஸ். நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவனுக்கு ப்ராப்பரான எஜுகேஷ்னல் கைடன்ஸும் வொகேஷ்னல் கோர்ஸ் கைடன்ஸும் நம்ம கொடுக்க முடியும். Interest can be measured by vocational interest test or inventories. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், vocational interest test யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இன்வென்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக படிக்க போகிறது வந்து இந்த vocational interest test. நீடட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இந்த வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேனுவல் இருக்கும்ல, அந்த மேனுவல் நமக்கு வேணும். அந்த மேனுவலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் SP குல்ஷ்ரெஸ்தா ஆர் கல்ஷ்ரெஸ்தா, ஐ டோன்ட் நோ. ஓகே, அது ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மேனுவலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த டாக்டர் SP குல்ஷ்ரெஸ்தா அப்படிங்கிறவங்களுடைய அந்த சைக்காலஜி புக்கு. ஓகே, சப்ஜெக்ட் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி மெஷர்ட். ஸோ நம்ம யாருக்கு இதை மெஷர் பண்ண போகிறோனோ அவனை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் எந்த வொகேஷ்னல் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்ல. ஸோ அவன் ரொம்ப முக்கியம், அவன் இந்த டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அப்புறம் ப்ராப்பர் என்விரான்மெண்ட், அவன் வந்து தெளிவாக யோசித்து முடிவெடுக்க போகிறான்ல. ஸோ
அவனுக்கு எந்தெந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவன் அமைதியாக உட்காந்து யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அண்ட் எரர்லெஸ் டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். எந்த ஒரு எரரும் இருக்கக்கூடாது. யாரும் அங்கே எங்கேயும் மாற்றி மாறி பேசி டிஸ்கஸ் பண்ணி எழுதுறதில்ல. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க எழுத போகிறாங்க. ஸோ ப்ராப்பரான சூப்பர்வைஷன் இருக்கணும். திஸ் vocational interest test by Dr. S.P. Kulshrestha was published by National Psychological Corporation, Agra. The main objective of this test is to find the vocational interest of the students and help them make right educational choices. Childக்கு அந்த சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷனில் அந்த வொகேஷ்னல் கோர்சஸில் எந்தெந்த வொகேஷ்னல் கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் 12th முடித்ததுக்கப்புறமா அவன் அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவன் என்ன கோர்ஸை சூஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் எஸ்பி குல்ஷ்ரஸ்தா வச்சுருக்கிற இந்த டெஸ்ட்டில், இந்த வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டில் என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோம் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்படி 7 ஃபீல்டில் இருக்கும். இந்த 7 ஃபீல்ட்ஸ்லையும் அந்த சைல்டுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணோட முடிவில் அந்த சைல்டுக்கு இந்த 7 ஃபீல்டுலேயும் எதில் அவன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு உந்துதல் இருக்கணும், நம்ம லைஃப்பில் ஒரு உந்துதல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கிய அடிப்படையாக என்ன தான் தேவை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆர் த டாபிக்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்சியூட்ஸ் தட் கேப்சர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அட்டென்ஷன். ஒரு இண்டிவிஜுவலோடைய அட்டென்ஷன் நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும். ஓகே, ஸோ அட்டென்ஷன், என்தூசியாசம் அண்ட் மோட்டிவேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பர்சனுடைய இந்த 3 விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டணும். தே ரிஃப்ளெக்ட் அபவுட் வாட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் க்யூரியஸ் அபவுட். அவங்களுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த இண்டிவிஜுவல் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது நமக்கு தெரிய வருது. அண்ட் தென் ஸோ நாம் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ரெண்டு வகையான மோட்டிவேஷன், இந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து ஈடுபடுறோம். ஓகேவா, ஒன்று நம்ம லைஃப்பில் வந்து 2 வகையான இன்ட்ரெஸ்ட்டில் ஈடுபடுறோம். ஒன்று வந்து நம்மளுடைய கேரியருக்கான இன்ட்ரெஸ்ட். கெரியருக்கான இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஆக்குபேஷன்லாம் நமக்கு பிடிக்குது, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே இந்த கெரியர் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு டிசைட் பண்ணுவோம். 2வது ஹாபீஸ் அண்ட் ரீக்ரியேஷன். நம்ம என்னென்ன பொழுதுபோக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஆர்வம் படுறோம். ஸோ இப்படி நம்ம ஆர்வத்தை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஹாபீஸ் அண்ட் ரெக்ரியேஷன் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய கரியர் செலெக்ஷன், இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிக்காமலோ அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு ஜாபையோ கோர்ஸையோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வெல்வர்ஸாக இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து வேறு ஏதோ ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ், ஒருத்தவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயன் என்ன அப்படின்னா, த சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் த லேர்னிங் ப்ராசஸில் அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் தெம் டு கைட் இண்டிவிஜுவல் டுவர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அவங்களுக்கு என்னென்ன துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்கள கவனம் செலுத்த வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாம் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அவங்க என்ன ஸ்டடீஸுக்கு போகணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட 2 கொஸ்டின் நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். எபிலிட்டிஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கேன் பி மெஷர்ட் பை ரேட்டிங் ஸ்கேல்ஸ், ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட், செல்ஃப் அனாலிசிஸ் அண்ட் அப்சர்வேஷ்னல் மெத்தட்ஸ். இங்கே 4 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எபிலிட்டிஸ், ஒருத்தனுடைய எபிலிட்டிஸும் ஆட்டிடியூட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி
எதை வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஆல்ரெடி ஆட்டிடியூட் படிக்கும்போது நம்ம படிச்சிருந்தோம். Thurston rating scale, Likert rating scale and semantic differential rating scale. 3 ஸ்கேல் படித்தோம்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி ரேட்டிங் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் ஸ்ட்ராங் அப்படிங்கிற பர்சனுடைய ஒரு ஃபேமஸான இன்ட்ரெஸ்ட் இவாலுவேட்டிங் டூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பேங்க், வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பேங்க், மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் பேங்க் அண்ட் லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட் பேங்க். இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பேங்க். ஸ்ட்ராங் வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பேங்க் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா SVIB. ஓகே, தட் இஸ் ஸ்ட்ராங் வொகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பேங்க். இந்த இன்ட்ரெஸ்ட் பேங்கை க்ரியேட் பண்ணது ஒரு சைக்காலஜிஸ்ட். அவருடைய பேர் E.K. Strong in 1927. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 questions regarding interest topic. இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ்.